அவங்க விஜய் பிரபா பேசுகிறேன். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் கற்பழிப்பு அதிகரிச்சுட்டு தான் போகுது தவிர குறையவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே மிருகங்கள் உருவாகிட்டு தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த கொலையை செய்தவனுக்கு மரண தண்டனை தவிர ஆயுள் தண்டனையோ சிறை தண்டனையோ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2 வயசு உணர்ச்சி தெரியாத குழந்தை முதல் 80 வயசு உணர்ச்சியற்ற மூதாட்டி வரைக்கும் கற்பழித்து தான் கொல்லப்படுறாங்க. இந்த மிருகங்களுக்கெல்லாம் சட்டம் சரியான பதில் கொடுக்கணும் தான் என்னோட வேண்டுகோள். சட்டமும் போலீஸ் அதிகாரிகளும் கரெக்டான நடவடிக்கைகள் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். இன்னுமே ஆக்சுவலி எல்லாருமே ஒவ்வொரு கட்சியை நீங்கள் இழுத்து போட்டு பேசுகிறீங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கு கட்சி நடத்தலை, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் கட்சி நடத்துகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுடுங்க. இனியாவது யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பெண்களுக்குமே நான் சொல்கிற ஒரு சட்டம் என்னென்னா, உங்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும் தவிர யாரும் உங்களை பாதுகாக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஆட்சியுமே உங்களை பாதுகாக்காது. நீங்கள் உங்களை பாதுகாத்துடுங்க. எல்லா பெண்களோட கை பேக்லேயும் கத்தியோ இல்லை சிசரோ இல்லை ஏதாவது ஒரு ஆயுதங்களை கையில் வைத்துடுங்க. ஏன்னா இப்போ நாட்டோட நடைமுறைகள் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால உங்களோட பாதுகாப்பு உங்கள் கையில் தாங்க இருக்குது. யாரையும் நம்பி இருக்காதுங்க. இப்போ நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாலியல் ரீதியான குற்றங்கள் குறையும். சட்டம் தண்டிக்காட்ட கூட நீங்கள் தண்டிங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.